நம்முடைய புலம்பலை என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமேன். சங்கீதக்காரங்க சொல்லுகிறார், என்னுடைய புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக. அதுக்கு முன்னால் அவர் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார். புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறினது. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார் படிங்க 10வது வசனம். கெஞ்சினேன், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அதுக்கு பிற்பாடு தான் சொல்கிறார், என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புலம்பல் இருக்குதா? நிறைய காரியங்களை குறித்து நம்ம புலம்புறோமா? எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் சொல்லி இல்லையா? கன்னடத்தில் என்ன சொல்லுவீங்க? பிரலாபகன். புலம்பல் சொல்லி அவர் ஒரு புக்கை எழுதிட்டார் இல்லையா? எரேமியா புலம்பல். அப்போ பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு புலம்பல் இருக்குதா? நம்ம ஏதாவது குறித்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோமா? இந்த புலம்பல் ஏன் வருது? எதுக்காக புலம்பல் வருது? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் வரும் பொழுது, நம்ம நினச்சது நடக்காமல் போகும் பொழுது, வேறு எதுக்கெல்லாம் புலம்புறோம்? நம்ம நேசித்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது, வேறு சொல்லுங்கள், எதுக்கெல்லாம் நம்ம புலம்புறோம்? நம்முடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஆமேன். நம்ம எந்த காரியத்துக்கும் புலம்பக்கூடாது. காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். வெளியில் மனுஷனுடைய வாழ்க்கை புலம்புற அளவுக்கு தான் இருக்கும். அவர் யோபுக்கு முடியாமல் போய் அவர் உட்காந்துருந்தப்ப, எல்லாத்தையும் இழந்து போய் உட்காந்துருந்தப்ப நண்பர்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க. ஆனால் யோபு எல்லாத்தையும் கேட்டு உட்காந்து யோபுவுமே புலம்புனார், யோபுவுமே பேசதான் செஞ்சார். ஆனால் என்ன நடந்துச்சு? கடைசியாக 42வது வசனத்தை சொல்கிறார், இப்போ நான் என் வாயை மூடிக்கிறேன், நான் தெரியாமல் பேசிட்டேன், என் வாயை நான் பொத்திக்கிறேன், நீங்கள் பேசுங்கப்பா நான் கேட்குறேன் சொல்லிட்டு சைலண்டாக வந்து உட்காந்தார். அப்போ பாருங்கள், அவ்வளோ நாள் அவருடைய அவர் புலம்புனது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குறைவுகள் வரத்தான் செய்யும். நம்ம எதிர்பார்க்கறது நடக்காமல் தான் இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்க்குறது நடக்கலையே சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே உட்காரது அவசியம் இல்லை. எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. அந்த புலம்பலையும் தேவன் ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்கிறோம், அதாவது நம்மை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, நம்மை ஒடுக்குகிற வல்லமைக்கு பதிலாக ஆண்டவர் துதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். ஏசாயா 61வது அதிகாரம். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். எதுக்கு பதிலாக எதெல்லாம் கொடுக்குறாரு சொல்லி படிக்கிறோம். படிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். யார் அனுப்புனார்? நமக்காக இயேசு அனுப்புனார் இல்லையா? அந்த 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 இதில் அதிகாரத்தில் வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நம்ம அங்கே படிக்கிறோம். சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தப்படும்படியாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் துதியும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்கும், நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும், அந்த தேவைகளுக்கு, அந்த நம்முடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த கேள்வி கேட்ட ஒரு பதில் ஆண்டவரிடத்தில் இருக்குது இல்லையா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க முடியும். சாம்பலை போல வாழ்க்கைன்னா அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சொல்லுங்கள்? சாம்பலில் உட்கார்ற வாழ்க்கை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லை. இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு பணத்தெல்லாம் எரிச்சதுக்கு பிற்பாடு அந்த எரிஞ்சு போனவங்களோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ரிலேஷனோ இல்லை பெற்றவங்களோ அவங்க கூட பிறந்தவங்களோ அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அந்த சாம்பலை எடுத்து அடித்து தலையில் அடித்து அழுவாங்க. சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? சிங்காரத்தை கொடுக்குறார். நம்மளை ஆண்டவர் எப்போவுமே துக்கத்தில் இருக்கணும், எப்போவுமே இவங்க கண்ணீரில் தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தின வழிதான். யோனா அவர் ஒரு ரூட்டை எடுத்து போனார். அதில் போனப்போ தான் என்ன ஆயிடுச்சு? கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அவர் ரூட் எடுத்து போனதில் தான், யோனா ரூட் எடுத்து போனதில் தான் கடல் கொந்தளிக்க. ஆண்டவர் சொன்னதில் போயிருந்தா பிரச்சனையே இல்லாமல் போயிருந்திருக்கும். கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு, யோனாவை தூக்கி உள்ளே போட்டாங்க, யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. ஒரு மீன் வந்து விழுந்துச்சு. சமுத்திரத்தில் போட்டதுக்கு பிற்பாடு தான் சமுத்திரமும் அமைதியாச்சு, கப்பலில் இருந்தவங்களுக்கும் நிம்மதியாச்சு. அப்போ யாருனால பிரச்சனை? கடலில் இருந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு யோனானால தான் பிரச்சனை. யோனானால தான் பிரச்சனை. யோனாவை தூக்கி தண்ணியில் போட்டால் பிரச்சனையே இல்லை, அமைதியாக இருக்கும். அப்போ துக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம தான், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுதான் நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது, அதுதான் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? நம்ம கண்ணீர் விடுறோம், நம்முடைய புலம்பலுக்கு காரணமாயிருது. ஆனால் நம்முடைய தேவன் உன்னை புலம்பிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி வச்சிருக்கல, உன்னுடைய புலம்பலையும் அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்ற பண்ணுகிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். அதில் தான் விஷயம் இருக்குது. நம்ம இப்போ சொல்லும்போது நம்ம ஆமேன்னு சொல்கிறோம், அலேலியா சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நேரத்தில் அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாக சாமி மாற்றுறாரா? மாற்றுவார்னு சொல்லி விசுவாசித்து அந்த வேலையில் ஆண்டவரை பிடிக்கணும். மாற்றுவீங்கப்பா, மாற்றுவீங்கப்பா, உங்களால் முடியுராஜா, முடியுராஜான்னு சொல்லி அவரை பிடிக்கணும், இறுக பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் பொழுது புலம்பலையும் அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அடுத்து அதே வசனத்தில் படிக்கிறோம், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும், என்னை என் 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 ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ரெட்டை எதுக்கு போட்டாங்க தெரியுமா அந்த நாட்களில்? ரெட்டுனா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ரெட்டுனா என்ன? எதுக்காக ரெட்டு உடுத்துனாங்க? ரெட்டு உடுத்துனாங்க. ரெட்டுனா நம்ம இந்த கோணிப்பை இருக்குது பாருங்கள், நம்ம அரிசிலாம் கொண்டு வரல, கோணிப்பை, சாக்குப்பை. சாக்குப்பையில் ஒரு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி போட்டுக்குருவாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களை தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி இறங்கி வந்து உபவாசம் போட்டு அழுகிறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ரெட்டு உடுத்துவாங்க. ரெட்டு உடுத்துவாங்க. எங்கெல்லாம் படிக்கிறோம்? யோனால நம்ம ஒரு காரியம் படிக்கிறோம் இல்லையா? ரெட்டு உடுத்துனாங்க யோனால. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை கேட்ட பொழுது அந்த ராஜாவை நினைவச்சாங்க, என்ன பண்ணா? ரெட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். படிங்க, யோனா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யோனா 3வது அதிகாரம் 6வது வசனம் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பை கேட்ட பொழுது அந்த ராஜா என்ன பண்ணா? நினிவேயின் ராஜா தன் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். தன்னுடைய உடுப்பை களைந்து போட்டான். உடுத்தி இருந்த உடுப்பை களைந்து போட்டு சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டை உடுத்தி கொண்டு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக இறங்கி வர்றதை காட்டுது ரெட்டு உடுத்துகிறது. அந்த ரெட்டு உடுத்துறது, ரெட்டு உடுத்துற. அப்போ அங்கே நம்ம சங்கீதத்தில் வேதாசனத்தில் படிக்கிறோம், ரெட்டை களைந்து போட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியினால் அவர் நம்மை இடை கட்டுகிறார். அப்போ நீ துக்கத்தில் இருக்க வேண்டாம். நீ எதுக்காக ஃபாஸ்டிங் போட்டியோ, எதுக்காக இடத்துல ப்ரேயர் பண்ணுறியோ, அந்த உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீ ரெட்டை களைந்து போட்டு இல்லையா? 30வது சங்கீதத்தை திரும்ப படிங்க அந்த வசனத்தை. ரெட்டை களைந்து போடு, இனிமே அந்த வஸ்திரம் வேண்டாம். 30வது சங்கீதம் 11வது வசனத்தில் ரெட்டை களைந்து போடு. இவ்வளவு நாள் துக்கமாக இருந்தது போதும், இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தது போதும், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உனக்கு நான் பதில் செய்வேன். இப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம், அடையாளம் தான் ரெட்டை களைந்து போடுது. அந்த வஸ்திரம் வேண்டாம் இனிமே. படிங்க 30வது சங்கீதம் 11வது வசனம். ಸಂತೋಷದಿಂದ ಕುಣಿದಾಡುವಂತೆ ಮಾಡಿದಿ. ನಾನು ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದ ಗೋಣಿತಟ್ಟನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟು ಹರ್ಷ ವಸ್ತ್ರವನ್ನು ನನಗೆ ಧಾರಣೆ ಮಾಡಿಸಿದ್ದಿ. அதில் தெளிவாக எழுதியிருக்குது பாருங்க. அந்த கோணித்தட்டுன்னு சொல்லி, அதாவது கோணிப்பை, கோணியில் தச்சான அந்த ஒரு சாக்கு பை, கோணிப்பைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சாக்கில் அதில் உண்டாக்குன அந்த ட்ரெஸ்ஸை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நான் உன்னை இடை கட்டுகிறேன். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் என்னை இடை கட்டினார் அவர் சொல்லுகிறார். கட்டினீர். சங்கீதக்காரன் ஒரு டெஸ்டிமோனியாக சொல்கிறார், மகிழ்ச்சி என்னும் இடை. நம்மளை ஆண்டவர் கட்டியிருக்கிறாரா? அப்படி இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தெல்லாம் சாமி களைஞ்சு போட்டிருக்கிறாரா? தேவ சமூகத்துக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம், ஒர்ஷிப் பண்ணுறோம், 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். இருக்கிற இந்த சமயங்களில் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ரெட்டெல்லாம் சாமி களைஞ்சு போடுறாரா? இல்லை நம்ம களைஞ்சு போடுறோமா? இல்லை வரும்போது துக்கத்தோடு தான் வரோம், அந்த ரெட்டை கட்டிட்டு தான் வரோம், துக்கத்தோடு தான் வரோம், பிரச்சனையோடு தான் வரோம், அந்த ரெட்டு போட்டு தான் வரோம். என்னை தாழ்த்துறேன்ப்பா, என் பிரச்சனையை நீக்குங்கப்பா, என் துக்கத்தை மாற்றுங்கப்பா, என் பாரத்தை மாற்றுங்கப்பா, என் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் சுவாமி, இன்னையோட எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும், சந்தோஷம் தாங்க, மகிழ்ச்சி தாங்க, குடும்பத்தில் சமாதானத்தை, இப்படிலாம் ஓடி வரோம், ரெட்டை கட்டிட்டு தான் வரோம். அந்த ரெட்டை போடும்பொழுது அவங்க அப்படி தான் போடுறாங்க. யோனா புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், இந்த முழு பட்டத்தையுமே நான் கவிழ்த்து போட்டுருவேன், இந்த பட்டத்தில் யார் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தேவன் நியாய தீர்ப்பு வந்த உடனே ராஜா அதை கேட்ட உடனே பயந்து என்ன பண்ணா?
உடனே எழுந்து சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அவன் உடுத்தி இருந்த அந்த ராஜ வஸ்திரத்தை உடனே கழட்டி போட்டான். வேணாம், இது எனக்கு வேணாம், நானும் என் ஜனங்களும் சாக போகிறோமே, ஆண்டவருக்கு முன்னால் நான் மனத்தாழ்மையாக வாரேன், இறங்கி வாரேன்னு சொல்லிட்டு உடனே அந்த சணல் நூல் அந்த அதில் ரெட்டினால ட்ரெஸ்ஸு, அந்த சணலில் உண்டாக்கப்பட்டதான அந்த ட்ரெஸ்ஸு அதை போட்டுக்கிட்டு தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி சாம்பலில் வந்து உட்கார்ந்தான். சாமி அந்த ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? கேட்டார். நம்மள இங்கே வரும்போது துக்கத்தோட, வேதனையோட, பாரத்தோட, அந்த ஒரு தவிப்போட வரணும். நம்ம இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்குள்ளே கால் வச்சேனா, இன்னைக்கு நான் ப்ரேயருக்கு போய் உள்ள முழங்கால் போட்டேனா, நான் கண்ணை மூடினேனா, நான் கையை உயர்த்தினேனா, நான் ஸ்தோத்திரம் சொன்னேனா, என்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஏசப்பா கேட்பார். அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடி வரணும். அந்த ஒரு நம்பிக்கையில் ஓடி வரணும். அந்த ஒரு உற்சாகத்தில் நம்ம இங்கே ஓடி வரணும். அப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு முழங்கால் போடும் பொழுதே ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சாமி அப்படியே அங்கீகரிப்பார். என் பிள்ளை என்னை நம்பி வந்துச்சு, ரெட்டு கட்டிட்டு வந்துச்சு, அந்த சலநூல் வஸ்திரத்தை போட்டுட்டு வந்துச்சு, நான் இதை போட்டேன்னா என் தேவன் சாமி எனக்கு செவி கொடுப்பார், என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார், என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், எனக்கு பதில் கொடுப்பார். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு போனேன்னா, அந்த சணநூல் வஸ்திரம், அதை இங்கே வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணிடணும் சாமி, அதை களைஞ்சு போட்டுடணும், அதை ஆண்டவர் எடுத்து போட்டுடணும், அந்த துக்கத்தை மாற்றிடணும். அது மறுபடியும் நம்ம மேலே இருக்கும். இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும் ரெட்டு உடுத்தியே நம்ம போகக்கூடாது. என்ன பிரச்சனையெல்லாம் அப்படியே தான் இருக்குது, மனசில் இருக்க துக்கம் அப்படியே தான் இருக்குது, பாரம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே நம்ம திரும்பி போனோம்னா இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் என்ன, இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன, அர்த்தம் என்ன, வந்ததே வேஸ்ட்டாக போச்சே இல்லை. அந்த வசனங்களில் படிக்கிறது போல் மன மகிழ்ச்சினால் ஆண்டவர் நம்ம இடை கட்டணும். மன மகிழ்ச்சினால் நம்ம இடை கட்டணும். அது நமக்கு ஒரு பலனாக மாறணும் இல்லையா? ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன், அதில் தான் நம்முடைய சக்தி அடங்கியிருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினால் நம்முடைய இடையை கட்ட வேண்டும். இந்த வசனத்தில், அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தில் முக்கியமான காரியம் சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தாவீது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், எனக்கு இறங்குங்கப்பா, என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, எனக்கு செவி கொடுங்கிற. அது கெஞ்சுறது அனுபவம். யார்கிட்ட கெஞ்சுவோம் சொல்லுங்கள்? யாருக்கிட்ட கெஞ்சுவோம்? நமக்கு அம்மா அப்பா கிட்ட ஒன்று கெஞ்சுவோம். அடுத்து நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை அடிமையாக வச்சுருப்பாங்க பாருங்கள். ஏய் நான் சொல்கிறதான் நீ செய்யணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்மளால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது அந்த இடத்துல. அவங்கக்கிட்ட நம்ம கெஞ்சுவோம், கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் எனக்கு செவி கொடுங்க, கொஞ்சம் என் மேலே கருணை காட்டுங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம கெஞ்சுவோம். இங்கே ஆண்டவர்கிட்ட எப்படி கெஞ்சணும் தெரியுமா? அப்பா எனக்கு இறங்க மாட்டிங்களா ராஜா, நான் உங்கள் பிள்ளை இல்லையாப்பா, நான் உங்களை நம்பி வந்தவ இல்லையாப்பா, என்னை பார்த்து ஜனங்கள்லாம் பேசுனாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு ராஜா, என் மேலே எல்லாரும் குத்த சொன்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு ராஜா, என்ன நீங்கள் மற்றவங்க முன்னால் வெக்கப்படுத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுறதப்பா, நான் மற்றவங்க முன்னால் தலை குளிஞ்சேன்னா என் காரியம் என்ன ஆகுறது ராஜா, எனக்கு இறங்க மாட்டிங்களாப்பா, எனக்கு இறங்க மாட்டீங்களா. தானியேல் அவர் ஒரு உத்தம புருஷன், அவர் ஜெபம் பண்ண உடனே கேட்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை அவர்லாம் அப்படி ஜெபம் பண்ணணுமா? தானியேல் அப்படி ஜெபம் பண்ணணுமா சொல்லுங்கள்? தானியேல் திருக்கதரிசனம் படித்து பாருங்கள். தானியேல் அப்படி ஜெபம் பண்ணுறார். எங்கள் மீறுதலை மன்னிங்கப்பா, எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, நாங்கள்லாம் உங்களுடைய ஜனங்கள் இல்லையா, எங்களை பாரும், எங்களை கேளும், நாங்கள் சொல்கிற வார்த்தையை கேளும், எங்களை பாருங்கப்பா. தானியேல் அப்படி கெஞ்சுறார். தானியேல் அப்படி கெஞ்சி ஜெபம் பண்ணுற அனுபவம் நம்ம ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறுக்கவே மாட்டார். ஆனால் இருதயத்தில் அந்த கெஞ்சுகிற அனுபவம், அந்த சுபாவம், அந்த கேரக்டர் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த கெஞ்சி கேட்குற அனுபவம், அப்பா எங்களுக்கு செய்யுங்கப்பா, அப்பா எங்களுக்கு செய்யுங்கப்பா, அப்பா எங்களுக்கு செய்யுங்கப்பா, கண்டிப்பாக செய்வார். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். சங்கீதக்காரர் அதான் அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வசனமே அதான் சொல்கிறார், என் புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினீர். எனக்கு ரெட்டு உடுத்தி இருந்தேன், என் ரெட்டெல்லாம் கலைந்து போட்டு என்னை மன மகிழ்ச்சியினால் நீர் இடை கட்டினீர். ஆண்டவர் நமக்கு அதை செய்வார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். எவ்வளோ சத்துருக்கள் சூழ்ந்து இருந்தாலும், நம்மளை எத்தனை பேர் சுற்றி நின்று துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நம்ம கர்த்தர் எப்போ மன மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். விசுவாசிக்கிறோமா? நம்ம அதை நம்புகிறோமா? கர்த்தரிடத்தில் நெருங்குவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவரை கூப்பிடுற அந்த நம்ம கூப்பிடுற அந்த கூப்பிடுதலை கேட்டு அவர் என்ன செய்வாராம்? நெருங்கி நம்ம பக்கத்தில் நமக்கு செவி கொடுக்குறாரெல்லாம் படிக்கிற வேதத்தில். நாம் அவரை கூப்பிடும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், ரொம்ப பக்கமாக இருக்கிறார். அப்போ உடனே கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்குறார். நம்ம கூப்பிடுறதில் டிலே பண்ணக்கூடாது. இப்போ கூப்பிடலாம், இன்னைக்கு கூப்பிடலாம், அன்னைக்கு கூப்பிடலாம், அப்பா கூப்பிடலாம், இப்போ கூப்பிடலாம். அதாவது சாமி நம்மளை நல்லா வச்சுருக்கும் பொழுதே நாம் அவர் நல்லா தேடணுமா. நல்லா வச்சுருக்கும்போது அவர் நீ சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது, உபாகமத்தில் சமீபத்தில் கூட ஒரு இடத்துல அந்த வசனத்தை படித்தோம். உபாகமம் 28வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. நீ சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது, நீ மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது, உன் ஆண்டவரை நீ தேடாமல் போனால்
அவரை நீ ஆராதிக்காமல் போனால், அவரை சேவிக்காமல் போனால், அப்போ தான் உனக்கு இருக்கிற சகலமும் குறைவுபட ஆரம்பிக்குது. படிங்க உபாகமம் 28வது அதிகாரம் 47 48 வசனத்தில், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனை நீ சேவிக்காமல் போனால். உபாகமம் 28 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காமல் போனால், சேவிக்காமல் போனால், போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மற்றும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் வைப்பார்கள். அப்போ பாருங்கள், இதிலிருந்து இந்த காரியத்தில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன? என் மேலே ஒரு இருப்பு நுகம் இருக்குது அப்படியா? இல்லை இல்லை. எனக்கு நல்ல ஆண்டர் நல்லா வச்சுருக்கும் பொழுது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், எப்பெல்லாம் சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் உணர்கிறோமோ, எப்பெல்லாம் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை உணர்கிறோமோ, அந்த நேரத்தில் தான் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ தான் நல்லா இருக்கிறோமே, இப்போ என்னத்துக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லி நம்ம அப்படியே ஓரம் ஒதுங்கக்கூடாது. அந்த நேரத்தில் தான் சாத்தான் தலையை தூக்குவான். நம்ம எப்போ சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், இனிமேல் ஜாலியாக இருந்துக்கலாம், இனிமேல் என்னத்துக்கு ஜெபம், நமக்கு பிரச்சனை வரும்போது தானே ஆண்டவர் அப்படி சொல்லி ஒதுங்கணும்னா, ஆண்டவரை தேடாமல் போனோம்னா, அந்த சமயத்தில் தான் சாமி நமக்குள்ளே நம்மளை கஷ்டத்தில் வழி நடத்திடுறாரு. அந்த நேரத்தில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அப்போ மறுபடியும் சாமியை தேடி ஓடி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எப்போவுமே ஆண்டவரை தேடுங்க. எப்பொழுதும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன் எல்லா சூழ்நிலையிலும். அது நைட்டானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த காலத்தில் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அது வறட்சியான நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நான் துக்கமாக இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நான் வியாதியில் படுத்து கிடந்தாலும் சரி, நான் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் சூழ்ந்து இருந்தாலும் சரி, சத்துருக்களே இல்லாமல் எல்லாரும் எனக்கு சிநேகிதர்களா, எல்லாரும் என் கூட ஒத்து போகிறவங்களா, எனக்கு ஃபேராக வந்தவங்களா, என் கூட சேர்ந்து நடக்கிறவங்களா எல்லாரும் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? துக்கப்படவே மாட்டேன். நான் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பேன், நான் ஆண்டவரை சேவிப்பேன், அவர் தான் என்னுடைய தேவன், எல்லா சூழ்நிலையிலும் அவர் தான் என்னுடைய தேவன். இப்படி சொல்கிறீங்களா? இப்படி ஒரு வார்த்தை வந்து, இப்படி ஒரு அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நான் உன்னை உயர்த்துவேன் ராஜா. நீர் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கும் போது நான் உண்மை தேடுவேன், நீர் என்னை துக்கமாக வச்சிருந்தாலும் நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே. இப்படி சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். எல்லா வேளையிலும் கர்த்தர் நம்ம செழிப்பாக வச்சிருப்பார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்த வேண்டும். இந்த வார்த்தைகளை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட, இன்னும் அதிகமாக ஆண்டவரத்தில் கெஞ்ச ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். நம்முடைய புலம்பலெல்லாம் ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் தாமதிக்கிறதே இல்லை, அவர் செய்வார். புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். இங்கே வரும்பொழுது துக்கத்தோடு இருந்தால் நம்மளை திரும்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அனுப்புகிறதுக்கும் அவர் ரெடியாக இருக்கிறார். அண்ணாவை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? 1 சாமுவேல்ல துக்கத்தோடு வந்தா, பாரத்தோடு வந்தா, பிரச்சனையோடு வந்தா. அவள் வந்து அந்த பிரச்சனைலாம் சொல்லி அழுதா. போகும்போது அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, சமாதானத்தோட போ. பார்த்தீங்களா எப்படி ஒரு வார்த்தை அவளுக்கு கிடைச்சிருக்குது? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் துக்கத்தோடு வந்தா, பாரத்தோடு வந்தா. ஆனால் திரும்ப போகும்போது அவள் கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாருங்கள். இஸ்ரவேல் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் நம்ம இங்கே வந்துட்டு போகும்போதெல்லாம் நிறைவான சமாதானத்தோடு சாமி நம்மளை அனுப்ப வேண்டும். நம்ம இங்கேருந்து போகும்போது நிறைவான ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்க வேணும். அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள வேணும். அது நம்முடைய பகுதி. சமாதானத்தோடு சாமி அனுப்புவார், இங்கேருந்து சந்தோஷத்தோடு அனுப்புவார். அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பகுதி. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.